கைவிடப்பட்டு கிடந்தாயோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தருடைய கரம் உன் கையை பிடிக்கிறது. எந்த காரியத்தில் கைவிடப்பட்டு கிடந்தாயோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் உன் கையை பிடிக்கிறது. உன்னை தூக்கி எடுக்க முடியாக மக்கி பிலி கத்துனா மாத்தோடா. கைவிடாத தெய்வம், கருணையின் சிகரம், மெய்யான தெய்வம் உன் வலக்கரத்தை பிடித்து உன்னை தாங்கும்படி, உன்னை ஏந்தும்படி, உன்னை தப்பி வைக்கும்படி, உன்னை மேன்மையாக்கும்படி அவர் கரம் உன் கரத்தோட இணைகிறது. உன் கரத்தை பிடிச்சு தூக்குறார், உன் கரத்தை பிடிச்சு தூக்குறாரு. பாலங்கோண்டு உன் வழியிலெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி நான் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இதுவரை பாதுகாத்தேன். இந்த புதிய நாளிலே, இந்த புதிய வருடத்திலே இன்னமும் உன்னை நான் பாதுகாப்பேன், இன்னமும் நான் உன்னை தப்புவிப்பேன், இன்னமும் கனப்படுத்துவேன். இதோ உன்னை நான் மேன்மையாக்கி 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 இன்னும் உன்னை மேன்மையாக்க போறேன், இன்னும் உன்னை உயர்த்த போறேன். நாலாத்து சமய காத்தோட்டக்கல் கப்போத்துடா. இதோ ஒரு பலவீனத்தை குறித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய், ஒரு பலவீனத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அந்த பலவீனம் இப்போது உனக்கு ஒன்றும் இல்லாமல் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து கலங்கி நிற்கிற ஒரு சில சகோதரர்கள், ஒரு சில தகப்பன்மார்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. நாளைய தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கலங்குற ஒரு சில தகப்பன்மார்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் யெகோவா ஈரே, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பிதாட்ட கேட்கும்போது அது கனி கொடுக்கும்படி, அந்த கனி உன்கிட்ட நிலைச்சிருக்கும்படி நான் உன்னை ஏற்படுத்தினேன். இதோ நீ கண்மலையில் நீ அஸ்திவாரம் போட்டிருக்கிற, நீ அஸ்திவாரம் கண்மலையில் போட்டிருக்கிற, அந்த கண்மலை கிறிஸ்து மேலே நீ அஸ்திவாரமாக இருக்கிற. எவ்வளவு பெரிய புயல் காற்று, எவ்வளவு பெரிய சூறாவளி காற்று உன் மேலே, உன் குடும்பத்தை மேலே மோதினாலும் நீ அசைக்கப்படுவதில்லை. உன்னை யாரும் அசைக்க நடத்த அசைக்க முடியாது. கர்த்தர் கண்மலையாய் உனக்கு இருக்கிறார். கண்மலையாகிய கிறிஸ்து உன் மேல இருக்கிறார். நீ பயப்படாத, நீ பலங்கொண்ட திடமானதார். நீ முன்னேறி செல், நீ முன்னேறி செல், நீ போய்கொண்டேரு. நான் உனக்கு நிழலாய், உனக்கு அரணாய், உனக்கு கோட்டையாய், உனக்கு துருகமாய், உனக்கு வழக்காடி யுத்தம் பண்ணி உன் கரத்தில் ஜெயத்தை கொடுக்கும்படி நான் உன் பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறேன். உன்னை யாரும் அசைக்க நினச்சி உன்னை கீழே விழ வைக்க நினைச்சாலும் என் அனுமதி இல்லாமல் உன்னை கீழே விழ வைக்க முடியாது. நான் உனக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறேன். தசம் மில்லி கபதுடி கரத்த டக்கூதாடா பேக்க தப்புள்ள கத்துண மாதுர பாலக்காராப்பா. யார் எனக்கு துணை, யார் எனக்கு கேடகம், யார் எனக்கு பாதுகாப்பு, யார் எனக்காக பரிந்து பேசுவா என்று கலங்கி தவிக்கிறாயா? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர், நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நான் உனக்காக வழக்காடுகிற கர்த்தர். நான் முன்னால போய் உனக்குள்ளால எல்லா கோணலையும் நான் செவ்வையாக்கி, நான் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, சகாயம் பண்ணி உன்னை நானு நீதியின் வழக்காரத்தால உன்னை தாங்க போறேன். रसी कमा लातूरा बो कतली करादूडा कतनीमा मेक बगदु शब्दुडा बोदली कपर रेकली काता डबाला करा रे மே லத்துன மாதரபா. இந்த புதிய நாளிலே ஒரு புதிய ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. ஒரு புதிய நற்செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. நீண்ட நாட்களாக வராத ஒரு நல்ல செய்தி. எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோய்ந்து போயிருந்தாயா, எதிர்பார்த்து கலங்கியிருந்தாயா, அந்த எதிர்பார்த்த செய்தி இப்போ இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படியாக உன் பக்கத்தில் நிழலாய் உன் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இதோ சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும், எல்லா சூழ்ச்சிகளும் ஒன்றுமில்லாமல் சுற்றறிக்கப்பட்டு கத்து உன்னை அரணுமாய் रेतला दुनमा दुरा बला कराला रबा दसी बाला दुनमा दरा खदा दे करा बला कराला रबा बगदुनमा दुनमा दुरा बला करा दुडी करा मला कराला रबा दसी खातुडा बला कराला रबा मगला दुनमा दुरा बला कराला रबा अतिसी कमा दुनमा दुरा बला कराला. ஒரு சில பயங்கள் உன்னை வருடி இதயத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இதோ கர்த்தர் உனக்கு சகாயராக, கர்த்தர் உனக்கு சகாயர். மீண்டும் நீ பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவிகளை பெறாமல் இயேசுவை நீ அப்பா என்று கூப்பிடப்படும்படியாக ஒரு பிள்ளைங்கிற அத்தாரிட்டி உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பவர் உனக்குள்ள இருக்கிறது, அந்த பவர் உனக்குள்ள இருக்கிறது, அந்த வல்லமை உனக்குள்ள இருக்கிறது, அந்த அதிகாரம் உனக்குள்ள இருக்கிறது. நீ இயேசுவின் பிள்ளை என்பதை உணர்ந்து கொள். அல்லைமே கத்துசி மேக்க லத்து நமாதுடா ரெப்ளே கரபா கத்துடே கதனமா துசி ரத்து நமாதுடபா. இதோ
உன் பிள்ளைகள் நிமித்தமாக நீ பேரும் புகழ் அடைய போகிறாய். உன் பிள்ளைகள் நிமித்தமாக நீ பேரும் புகழ் அடைய போகிறாய். நீ பிள்ளைகளை குறித்து நீ கலங்குறாயா? உன் பிள்ளைகள் நிமித்தமாக கட்டப்படாத காரியங்கள் கட்டப்பட போகிறது. உன் பிள்ளைகள் காரியமாக கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைக்க போறாரு. உன் பிள்ளைகள் நிமித்தமாக நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறப்போற. எல்லா இருளான காரியங்களோ அது வெளிச்சமான காரியங்களாய் மாறப்போகிறது. உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். உன் சந்ததி ஒரு பனைமரம் போல உயரப் போகிறது. உன் சந்ததி பனைமரம் போல உயரப் போகிறது. நீதிமான் எப்படி உயர்வானோ அந்த பனைமரம் போல உன் சந்ததியை நான் உயர்த்த போறேன். உன் பிள்ளைகளை உயர்த்த போறேன். உன் பிள்ளைகள் திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொண்டு அன்னையர்களுக்கு ஆசீர்வாதமாக அன்னைகளை போஷிக்கும்படி, அன்னைகளை தாங்கும்படி உன் பிள்ளைகளை நான் உயர்த்த போறேன். உன் பிள்ளைகள் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல உயர்வதை உன் கண்ணு பார்க்க முடியாத நான் பெரிய காரியத்தை உனக்கு செய்ய போறேன். கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு வருடம் ஒரு நாள் போல, கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு வருடம் ஒரு நாள் போல அப்படிப்பட்ட நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. உன் பிள்ளைகளை குறித்து நீ கலங்காதே. உன் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படாதே. கர்த்தரே உன் பிள்ளைகளுக்கு துணையும் அரணும் கோட்டையுமா இருக்கிறார். உன் சந்ததி இவ்வளவாக பெருகி இருக்க போகிறது. என் பிள்ளைகளை நான் எப்படி கரையேற்றுவேன், என் பிள்ளைகளை நான் இப்படி கட்டி கொடுப்பேன், என் பிள்ளைங்க வாழ்க்கை வளருமா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்குமா, என் பிள்ளைங்க உயர்வாங்களா, என் பிள்ளைக்கு நிரந்தரமான ஒரு காரியம் நடக்குமா அப்படிங்கிற குழப்பங்களும் கலக்கங்களும் வேதனைகளும் உருளோடி கொண்டு இருக்கிற தாய்மார்கள் உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியை அவர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை நீ உருவாக்கலை, நான் உருவாக்கிறேன். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். உன்னை நான் ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த இடத்துல பண பிரச்சனைகளை காட்டிலும் கடன் பிரச்சனைகளை காட்டிலும் பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற அநேக உள்ளங்களை கர்த்தர் காட்டுகிறார். அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் யெகோவா ஈரே, நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன். என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே, நடக்கப் போகுது இந்த ஆண்டு. நீ கேட்ட காரியத்தை பெற்றுக்கொள்ள போற. நீ எதிர்பார்த்த காரியத்தை பெற்றுக்கொள்ள போற. இதுவரை கேட்டு சோர்ந்து போயிட்டாயா? இதுவரை கேட்டு வெந்து போயிட்டாயா? இதுவரை கேட்டு நொந்து போயிட்டாயா? கர்த்தர் சொல்றாரு, இந்த வருடத்துக்குள்ள கர்த்தர் நீ நினைத்த காரியத்தை, கேட்டுக்கொண்ட காரியத்தை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க நான் ஆயத்தமாகிட்டே. நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ரபிலி கபூர கத்த டீக்கனா திஷந்தர மாதுர போகத்த நிமலார லெத்துனி மாதுர மால. உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். உன் தடுமாற்றத்தை நீக்கிறேன். நீ குந்தி நடந்து கொண்டு இருக்கிறாய். இது அந்த புதிய நாளிலே உன் தடுமாற்றங்கள் மாறுகிறது, உன் தள்ளாட்டம் மாறுகிறது. உன் இருதயத்தை நான் மகிழ்ச்சியாக்க போறேன். உன் இருதயத்தை நான் சந்தோஷமாக்க போறேன். இனி உன் இருதயத்துக்குள்ள கவலைங்கிறதே வராது. இதோ நான் உன்ன போய் நான் உனக்கு விரோதமாக எழுவின கோணல்கள் சீரில்லாத காரியத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எல்லா கோணலை செவ்வையாக்கி நான் உனக்கு சரி பண்ண போகிறேன். எனக்கு யாரும் இல்லைன்னு கலங்குறாயா? கர்த்தர் சொல்ல, நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் தாயாக தகப்பனாக இருந்து உன் கரத்தை பிடிச்சி நடத்த போகிறேன். நான் உனக்கு தாயாக தகப்பனாக இருந்து உன் கரத்தை பிடிச்சி நடத்த போகிறேன். உனக்கு துணை நிற்கிறேன். உன் பேரில் நினைவாக இருக்கிறேன். லத்து சி காபாதவர் உனக்குள்ள குழப்பத்தை விட்டுவிட்டு நான் உன்னை விசாரிக்கிறபடியா உன் கவலைகளை எல்லாவற்றையும் என் மேலே வைத்து விடு. நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற கர்த்தர் உன்னை கடந்து போக பண்ண போகிறார். யோர்தான் நதியை கடந்து போகும்படி, செங்கடலை கடந்து போகும்படி நான் உதவி செஞ்சேன்ல, நான் அதே போல் உன் பிரச்சனைகளை கடந்து போகும்படி நான் உதவி செய்ய போகிறேன். உன் மலை போல் இருக்கிற பிரச்சனையை நீ தாண்ட போகிற. உன் மலை மேலே இருக்கிற போராட்டத்தை தாண்ட போகிற. நீ தாண்டுவதுக்குண்டான வல்லமை, நீ தாண்டுவதுக்குண்டான மகிமை, நீ தாண்டுவதுக்குண்டான ஒரு மான் காலை உனக்கு நான் கொடுத்து நீ பிரச்சனையை தாண்ட போகிற.
அந்த பிரச்சனை உன்னை பின் தொடர்வது கிடையாது. அந்த வேதனை உன்னை பின் தொடர்வது கிடையாது. அந்த போராட்டம் உன்னை பின் தொடர்வது கிடையாது. கர்த்தருடைய கரம் உன் மேலே நிழலாக இருக்கிறது. நான் இருந்த வண்ணமாக தானே இருக்கிறேன், இன்னொரு படி முன்னேற முடியவில்லையே, இன்னொரு படி மேலே ஏற முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கிறாயா? இதோ மந்தை பெருகுவது போல உன்னை பெருக பண்ண வைக்கப்படும். மந்தை பெருகுவது போல உன்னை நான் பெருக பண்ண வைக்கப்படும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த காரியத்தில் தேற்றப்படாமல் இருந்தீங்களோ அந்த காரியம் வரப்போது மகளே, அந்த காரியம் நடக்க போது மகனே. நீ கவலைப்படாத, நீ தேவையில்லாமல் நீ புலம்பாத, நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேற்றும்படி இப்போது இறங்கியிருக்கிறார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேற்றும்படி இறங்கியிருக்கிறார். தேற்றரவாளன் உன்னை தேற்றும்படி. நான் நடத்துவேன், தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். அனாதையாய் அலைந்த ஆகாரை கண்ட கர்த்தர், வனாந்தரத்தில் அனாதையாக நடந்த யாக்கோப்பை கண்ட கர்த்தர், ஊர் விட்டு ஊர் போய் போவாசை கொடுத்து ரூத்து வாழ்க்கையை உயர்த்தின கர்த்தர், இந்த வருஷத்தில் அநேகர்களுக்கு ஒரு உயர்த்துகிற உருவாக்குற ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். இந்த வருடத்தில் உருவாகாத காரியங்களை நான் உனக்காகவே உருவாக்கி கொடுக்க போறேன். உனக்காகவே நான் படைச்சு உருவாக்கி உனக்கு நான் கொடுக்க போறேன். அதுவும் வெட்டான் தரையில் உருவாக்கின கர்த்தர், அவாந்தர வெளியில உருவாக்கின கர்த்தர். ஆகாருக்கு எப்படி நான் நீரூற்றை உண்டாக்கணும், அதே போல உனக்காகவே ஒரு புதிய காரியத்தை உண்டாக்கி உருவாக்கி நான் உனக்கு கொடுக்க போறேன். அதனால நீ கலங்காத என்று தேற்றரவாளன் இறங்கியிருக்கிறார். அதனால பயப்படாத என்று தேற்றரவாளன் இறங்கியிருக்கிறார். பூட்டப்பட்ட இருதயங்கள் இந்த வருஷத்தில் திறக்கப்பட போகுது. இயேசு ஞானத்திலும் அறிவிலும் மனுஷ தயவிலும் வாழ்ந்தார். அதே போல உனக்கு புதிதாக மனித தயவுகள் உருவாக போகிறது. புதிதாக மனித தயவுகள் உருவாக போகிறது. அந்த மனித தயவு ராஜாக்கள் மனித தயவு, பிரபுக்கள் மனித தயவு, மேன்மக்கள் மனித தயவை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு. எந்த இருதயம் உனக்காக உயர்த்த முடியாமல் பூட்டப்பட்டிருந்ததோ அந்த பூட்டப்பட்ட இருதயம் உனக்காகவே அது திறக்கப்படுகிறது. புதிய இருதயத்தை திறந்து கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்துல அடைக்கப்பட்ட அநேக இருதயங்கள் உன்னை பராமரிக்கும்படி, உன்னை போஷிக்கும்படி, உன் தேவைகளை சந்திக்கும்படி, உன் காரியமாய் பரிந்து பேசும்படி, உனக்கு துணையாக இருக்கும்படி எத்தனையோ இருதயங்களை நீ நம்பியிருந்த, முழுசாக நம்பியிருந்த. ஆனால் அந்த இருதயமெல்லாம் உன்னை ஓரம் கட்டிருச்சு. அந்த இருதயமெல்லாம் உன்னை தள்ளி விட்டுருச்சு. நீயே கையை ஊண்டி கர்ணமாச்சு, நீயே உழைச்சு, நீயே சாப்பிடும்படி ஒரு மனித தயவு இல்லாமல், ஒரு மனித சப்போர்ட் இல்லாமல்,
மருதுடைய பரிந்து பேசுறது இல்லாமல் நீயே முன்னேறி செல்லும்படியாக கர்த்தர் உங்கூட இருந்தார்ல, இருக்கிறார்ல. இப்போ நான் சொல்றேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் தலைநிமிர பண்ண வைக்க போறேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை தலைநிமிர பண்ண வைக்க போறேன். ரே மே கலத்து சபி அப்படிப்பட்ட கார்த்தை, அப்படிப்பட்ட வார்த்தை உன்னை தேடி வருகிறது. அப்படிப்பட்ட வார்த்தை உன்னை தேடி வருகிறது. நீ எப்சிபா, நீ பியூலா, நீ எப்சிபா, நீ பியூலா, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீ எப்சிபா, நீ பியூலா. ஏரி மே கல்லைமி கத்து சப்துட போதுரம் அலைக்கரி மே கத்துடா கூரா போதுரபா ஏ ராதரபா. கர்த்தரி வார்த்தை உனக்கு கடந்து வருகிறது. இதை நீ வெட்டாந்தரை நீ கால் வச்சால உனக்காக ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுகிறேன். நீ அவாந்தரை வேலை கால் வச்சால உனக்காக ஒரு பாதையை உருவாக்கி உனக்காக ரோடு போட்டு கொடுத்து உன்னை நடக்க வைக்க போறேன். ஓ, எல்லா கோடான பாதைகளையும் உனக்காக ரோடு போட்டு கொடுத்து அந்த பாதையை வேகமா போ அப்படின்னு உனக்கு ஒரு ரோடு போட்டு கொடுத்து உன்னை நடக்க வைக்க போறேன். உனக்கு ஒரு வழியை உருவாக்க போறேன். உனக்கு ஒரு பாதையை உருவாக்க போறேன். இது ஒரு வெட்டான் தரையில, கரடு முறான தரையில நான் உனக்கு ஒரு பாதையை போட்டு கொடுக்க போறேன். அந்த பாதை அது கர்த்தர் போடுகிற பாதை. அந்த வழி கர்த்தர் கொடுக்கிற வழி. அந்த வழியை யாரு பூட்ட முடியாது. அந்த வழியை யாரு அடைக்க முடியாது. கர்த்தர் உனக்கு முன்னால கடந்து போய் எல்லா கோடலையும் செவ்வையாக்கி உன்னை சீர்படுத்துறார். மேக பௌது ஷபுல கத்தினி மாதரபா ரத்து நமாதுரபா கத்தினி பகுதுரபாலகரபா. நீ மௌனமாய் கேட்டுக்கொண்டிருந்த காரியங்கள், அமைதியாய் கேட்டுக்கொண்ட காரியங்கள், யார்ட்டையும் வெளியே சொல்லாம கேட்டுக்கொண்ட காரியங்கள், இந்த நாளிலே உனக்கு பதிலை கொடுக்கும்படி கர்த்தர் இறங்கி இருக்கிறார். இந்த நாளிலே பதிலை கொடுக்கும்படி கர்த்தர் இறங்கி இருக்கிறார். இதோ நீ கலங்காத, நடத்துவே, தாங்குவே. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மே நிறுத்துவார். அவர் உன்னை தேற்றி, உன்னை சமாதானப்படுத்தி, உன்னை தேற்றி சொல்ற ஒரு வார்த்தை, நான் உன் கரத்தை பிடிப்பது மாத்திரம் அல்ல, உன்னை கண் வலையில நிறுத்த போறேன். உன் கரத்தை பிடிச்ச கண் வலையில நிறுத்த போறேன். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போற காரியம். உன் நினைவு என் நினைவு அல்ல. உனக்கு எத்தனையோ வேண்டாத இருதயங்கள் இந்த நாளில் இருக்கலாம். வேண்டாத இருதயத்தை உனக்கு வேண்டும்படி கர்த்தர் இருதயங்களை உனக்காக மாற்றி அமைக்கிற ஒரு ஆண்டாக இருக்கிறது. இந்த ஆண்டு அநேக இருதயங்கள் உன் சார்பாக வரும்படியாக கர்த்தரே பரிந்து பேசி திரும்பி போன இருதயத்தை திசை திருப்பி எங்கிட்டு போனாலும் உன் வழியில் வரும்படி, எந்த பக்கம் போனாலும் உன் வழியில் வரும்படி முரட்டாட்ட இருதயத்தை சார்ந்த இருதயம் மாற்றி உன் பக்கத்தில் கொண்டு வர போகிறார். உன்னை விட்டு போன காரியங்கள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகுது. இழந்ததை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாக இருக்கிறது. இழந்ததை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாக இருக்கிறது. திரும்ப வாழ வழியை பெற்றுக்கொள்ள ஆண்டாக இருக்கிறது. ஒரு சத்துருக்கள் ஒன் சார்பாக வருகிற ஆண்டாக இருக்கிறது. தூரம் போனவர்கள் உனக்காக சமீபத்தில் வர போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என்னதான் கர்த்தர் உனக்கு நன்மை செய்தாலும் உனக்குள்ள ஒரு சோதனை, உனக்குள்ள ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துகிறார். உன் பேரை பெருமைப்படுத்துகிறார். எலும்பி பிரகாசி, ஒளி வந்தது, உன் வெளிச்சம் அனைவர்களுக்கு தெரிய போகுது. உன்னை எல்லாரும் இருளான பிள்ளைன்னு சொல்றாங்க. ஆனால் கர்த்தர் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றி அநேக கண்களுக்கு உன் வெளிச்சம் அநேகர்களுக்கு தெரியும்படியாக, அநேகர்களுக்கு உன் வெளிச்சம் பாயும்படியாக, உன் வெளிச்சத்தில் அவர்கள் பார்க்கும்படியான உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த 2026 ஆண்டு கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். தூரம் போன இருதயங்கள் உன் சார்பாக வருகிறது. அதோடு உன்னை ஓரங்கட்டினவர்கள், உன்னை தள்ளினவர்கள், உன்னுடைய உயர்வை, உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து உன் சார்பாக வரப்போகிறாங்க. மாறாக உனக்கு எதிராளிகளே இல்லாத அளவுக்கு, சத்துருக்களே இல்லாத அளவுக்கு உன்னை நேர் வழியில் நடத்த போகிறேன். அந்த நேர் வழியில் கல்லு முள்ளு கிடையாது, கரடு முடது கிடையாது. நான் தான் உனக்கு ஒரு பாதையை போட்டு தரப்போகிறேன். நான் தான் உன் வாழ்க்கையை கட்ட போகிறேன். நான் தான் உனக்கு வழியை அமைச்சு தரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சு நீ நடக்கும்போது அவர் காரியங்கள் கைகூடி வருகிறது.